Good morning student. இப்போ நம்ம வந்து யூனிட் 7 ஹீட்டுங்கிற லெசனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹீட் அப்படிங்கிறது ஒன் ஆஸ் அ வெரி எசென்ஷியல் ஃபார் அவர் டெய்லி லைஃப். நம்மளோட டெய்லி லைஃபுக்கு ஹீட் அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியலாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ ஹீட்டுங்கிறது ஜென்ரலாக எப்படி வந்து நமக்கு இங்கே ஒரு கிரியேட் ஆகுது, ஹீட் எப்படி ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா ஹீட் we are obtained from சன்லைட், சன்லேருந்து நமக்கு ஹீட் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சன்லைட் மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல ஹீட் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இப்போ வந்து சன்லைட்டோட நமக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த சன்லைட் வந்து ஒரு பர்டிகுலர் அளவு மட்டும்தான் வரும். பட் நம்ம டெம்பரேச்சர் வந்து இங்கே சர்டைன் பிளேஸில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகவோ டெம்பரேச்சர் கம்மியாகவோ அப்படிங்கிறது எந்த ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோஷன் ஆஃப் மாலிகூல்ஸோட மோஷனை டிபெண்ட் பண்ணி தான் அந்த இடத்துல டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் ஆகும். அதாவது ஜஸ்ட் எ ஃபார்மேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அது தட் இஸ் வெதர் இன்க்ரீசிங் த ஆர் டிக்ரீசிங். இப்போ டெம்பரேச்சர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது அந்த மாலிகூல்ஸோட மோஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். மோஷன் வந்து இப்போ மாலிகூல்ஸோட டெம்பரேச்சர் அதிகமாக என்ன ஆகும்னா அவருடைய கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகும். ஸோ கொலிஷன் ஒரு ரூமுக்குள்ளார நம்ம வந்து கொஞ்சம் தூரம் எல்லா டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோம் அப்படின்னா ஸ்வெட்டிங்காக வேக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீட் அதிகமாகிடும். அப்போ என்ன இருக்கிற மாலிகூல்ஸ் ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகிறப்ப அதோடைய கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இன்டர்னல் எனர்ஜிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை வந்து வெளியே வந்து எக்ஸாஸ்ட் பண்ணும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹீட் எனர்ஜி ஆர் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே சம்திங் ஹீட் இருந்தால் அது என்ன பண்ணுது, அதை வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா அங்கே சம் இன்டர்னல் எனர்ஜி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது தான் ஹீட் எனர்ஜியாக ஃபார்மாக நமக்கு வெளியில் வருது. அது மட்டும் இல்லாமல் லோயர் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஹீட் அப்படிங்கிறது எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதை பற்றி நம்ம பிரீஃபாக லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். இப்போ இந்த ஹீட் அப்படி இருக்கிறதுனால என்னென்ன எஃபெக்ட் நமக்கு வந்து கிடைக்கும், என்னென்ன ஹீட்னால என்னென்ன எஃபெக்ட் இங்கே வருது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். என்னென்ன ஹீட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு மேஜராக வந்து ஒரு 3-4 சேஞ்சஸ் நம்ம சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு த எஃபெக்ட் ஆஃப் ஹீட்னோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பான்ஷன். Due to the heat, what about the expansion of மெட்டீரியலோட எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பால் அண்ட் ரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 8th கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன பால், ஒரு ரிங் இருக்கும், அது ஒரு பால் இருக்கும். ஃபஸ்ட்டு நார்மலாக அந்த பாலில் வந்து அந்த ரிங்குக்குள்ளே உள்ள நம்ம விடுறப்ப என்ன ஆகும், அந்த பால் வந்து இந்த ரிங்கை தாண்டி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த பாலை கொண்டு போயிட்டு ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிங்குக்குள்ளே நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த பால் ரிங்குக்குள்ளே போகாது. அப்போ என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸை வந்து ஹீட் பண்ணுறப்ப அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்துடுறோம். ஏன்னா எக்ஸ்பேண்ட் ஆகலை அப்படின்னா என்ன ஆகணும், அந்த பால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிருக்கணும் ரிங்குக்குள்ளார. அப்போ ரிங்குக்குள்ளே போகிறதில்ல. அப்போ என்ன அர்த்தம், அங்கே மாலிகூல்ஸ் ஹீட் ஆகிறப்ப அதோட எனர்ஜி வந்து அதிகமாகுது. வைப்ரேஷன், அந்த சப்ஸ்டன்ஸில் வந்து அதனுடைய மாலிகூல்ஸோட வைப்ரேஷன் எனர்ஜி வந்து அதிகமாகும். அப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ட்ராக்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ரயில்வே ட்ராக்கெல்லாம் என்ன ஆகும், ஒரு ட்ராக்குக்கு இன்னொரு ட்ராக்குக்கு மத்தியில் கேப் விட்டுருப்பாங்க. அங்கே மட்டும் இல்லை, அப்புறம் நம்ம பாலம் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு மத்தியில் நீங்கள் பெரிய பெரிய பாலத்தில் மேலே ஏறுறப்ப அந்த 2 பாலத்துக்கு ஜாயிண்ட்டுக்கு மத்தியில் கேப் விட்டுருப்பாங்க. ஏன் நம்ம அந்த மாதிரி கேப் விட்டுருக்காங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் இப்போ வந்து ரயில்வே ட்ராக் அப்படிங்கிறது இரும்பில் தான் செஞ்சுருப்பாங்க. அதேமாதிரி பாலம் கட்டுறப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, இரும்பு அயன் ஸ்டீல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. இப்போ சம்மரில் என்ன ஆகும், ஹீட் அதிகமாகிறப்ப அந்த அயன் பார் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், பெண்ட் ஆகிடும். இப்படி இருக்கிறது பெண்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், ரயில்வே ட்ராக் இப்படி போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்செட் ஆகிடும் இல்லையா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டியதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படி கேப் விட்டு வச்சுருப்பாங்க. இவ்வளோ கேப் இருக்கும். அப்போ சம்மர் சீசனில் என்ன ஆகும், இந்த அயனும் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும், இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும், ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு. அப்போ நமக்கு தெரியும் இப்போ அயன் அப்படின்னா ஒரு டிகிரி செல்சியஸுக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும்
நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து 35 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா ஸோ அப் டு ஒரு 38 டிகிரி செல்சியஸ் வரல ரைஸ் ஆச்சுன்னா எந்த அளவு எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும், அந்த அளவு கேப் விடுவாங்க. அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப இது போய் ஒட்டிக்கும். கோல்டு சீசன் வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் என்ன ஆகும், அந்த கேப் ஃபார்ம் ஆகிடும். சம்மர் சீசனில் அந்த கேப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அந்த கேப்பை வந்து ஃபில்லப் பண்ணிடும். இந்த ஒரு நம்ம ஒரு கான்செப்ட் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். இது நமக்கு டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபெமிலியராக பார்த்துட்டு இருக்கிறதா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐஸ் கியூப் எடுத்து நம்ம வெளியில் வச்சோன்னா என்ன ஆகும், ஐஸ் அப்படிங்கிறது ஐஸ் பார் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட். அதை எடுத்து நம்ம வெளியில் வைக்கிறப்ப என்னாகும், மெல்ட் ஆகி லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ லிக்விட் ஸ்டேட் வாட்டர், அதை என்ன பண்ணுறோம், நம்ம இன்னும் கொஞ்சம் ஹீட்டை கொடுக்குறோம். அப்போ ஹீட்டை கொடுக்குறப்ப அந்த ஹீட்டை வாங்கிட்டு அது என்னவா மாறிடுது, எவாபரேஷனுக்கு போயிடுது, கேசியஸ் ஸ்டேட். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட்டை வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அப்போ 0 டிகிரி செல்சியஸ் ஐஸ் கியூப் இருக்குது அப்படின்னா ஹீட்டை நம்ம கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இன்னும் கொஞ்சம் ஹீட்டை கொடுக்குறப்ப அதை வாங்கிட்டு கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஒன் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். மெஜாரிட்டி நம்ம வாட்டர் பாயில் பண்ணுறது, ஐஸ் கியூப் ஃபார்மேஷன் பண்ணுறது, அது நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸ் நம்ம அடுத்த சாப்டரில் பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறோன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஸோ இதுக்கும் ஒரு மெயின் காஸ் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர். இதுக்கு அடுத்தது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுது, இப்போ ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம இன்னொரு பிளேஸுக்கு எப்படி மாறும். இப்போ நம்ம கிரவுண்ட், இப்போ நார்மலாக நம்ம இடத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நார்மலாக அதிகமாக இருக்கும். அதே நீங்கள் ஹில்ஸ் ஏரியாவில் போய் பாருங்கள், அங்கே போகிறப்ப என்னாகும், டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அங்கே குறைஞ்சிரும். அப்போ டெம்பரேச்சருங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஏரியா என்ன ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது. இப்போ ஒரு நம்ம ஸ்டேட் அப்படின்னா ஃபுல்லாக டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை. ஹில்ஸ் ஏரியாவில் ஒரு மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும், தென் கிரவுண்ட் ஸ்டேட்டில் கிரவுண்ட் ஏரியாவில் டெம்பரேச்சர் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு மெயின் காஸ், தட் இஸ் அ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ். கெமிக்கல், இப்போ நம்ம வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சருங்கிறது நார்மலாக ஒரு ஹீட்டை வச்சுருக்கோம், ஹீட்டை கொடுக்குறோம், அப்போ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகுது நம்ம சொல்லலாம். கெமிக்கல் எப்படி சேஞ்சஸ் ஆகும் நம்ம பார்க்கலாம். சம்டைம் இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி லேபில் போனீங்க அப்படின்னா ஒரு சில என்ன பண்ணுவாங்க, சொல்யூஷன்ஸை இன்னொரு சொல்யூஷனோட நம்ம ஆட் பண்ணுறப்ப சடனாக என்னாகும், இதெல்லாம் புகையெல்லாம் வரும், ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், சம்டைம்ஸ் அது பஸ்ட் ஆயிரும். அப்போ சம் கெமிக்கல்ஸை நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்னாகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது ஃப்ரம் தி கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ இது எல்லாமே எஃபெக்ட் ஆஃப் ஹீட். ஸோ அப்போ நம்ம ஒரு ஹீட்னால என்னென்ன எஃபெக்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் சேஞ்சஸ் இருக்கும், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், தென் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பான்ஷன். That is a major role of effect of heat. Okay, next, how to transfer the heat, whether the heat is transfer or not. ஹீட்டுங்கிறது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும், கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன டெய்லி லைஃப்பில் நிறைய ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், தென் ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு 3 மேஜர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன். கண்டக்ஷன் என்னது, த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் சப்ஸ்டன்ஸ் டு அனதர் சப்ஸ்டன்ஸ் பை ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ். மாலிகூல்ஸோட மூமெண்ட் ஆக்சுவலி மூமெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குக்கரில் வந்து வாட்டர் வைக்கிறோம், வாட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கீழே ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஹீட்டுங்கிறது டைரெக்டாக எங்கே பாஸ் ஆகுது, குக்கர் அலுமினியம் பாத்திரம். ஸோ அலுமினியத்தில் மாலிகூல்ஸோட மோஷன் அப்படிங்கிறது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த ஹீட் த்ரோ அலுமினியம் வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் சாலிட்ஸ் ஃப்ரம் எ ரீஜன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் வித்தவுட் த ஆக்சுவல் மூமெண்ட். ஸோ ஆக்சுவல் மூமெண்ட்டுக்கு என்னது, நம்ம டைரெக்டாக வித் ஆக்சுவல் மூமெண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டக்ஷன் மெத்தட். அவுட் ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு வித் த ஆக்சுவல் மூமெண்ட், ஆக்சுவல் மூமெண்ட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப்
சப்ஸ்டன்ஸ். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு சப்ஸ்டன்ஸுக்கு டைரெக்டாக மூவ்மெண்ட் ஆகும். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் சாலிட்ஸ் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் வித் ஆக்சுவல் மூமெண்ட். அப்போ ஒரு ஹையர் டெம்பரேச்சர் இருந்து நம்ம லோயர் டெம்பரேச்சருக்கு நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னாவே அது நம்ம என்ன சொல்கிறோம், கண்டக்ஷன் மெத்தட். இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஹீட் குக் பண்ணுறது, இப்போ இது மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னது, கண்டக்ஷன் மெத்தட். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் அப்படிங்கிறது த ஃப்ளோ ஆஃப் ஹீட் த்ரூ எ ஃப்ளூயிட் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு த பிளேஸ் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர் பை மூமெண்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் இட் செல்ஃப். ஒரு ஃப்ளூயிடில் இங்கே என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிடில் இருக்குது, ஃப்ளூயிட் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி நம்ம 9th 8th நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது லிக்விட்ஸ் அண்ட் கேஸ். இதை தான் நம்ம ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விட்ஸ் அண்ட் கேஸ் அப்படிங்கிறத ஃப்ளூயிட்ஸ். இப்போ அந்த ஃப்ளூயிட்ஸ் வழியாக மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், கன்வெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்து நிறைய நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஹாட் ஏர் பலூன்ஸ். ஹாட் ஏர் பலூன்ஸ், இதில் ஹாட் ஏர் பலூன்ஸ் என்ன ஆகும், நம்ம ஏர் பலூன்ஸில் இருக்கு இல்லையா, என்னது மேலே போகும். நம்ம இப்போ ஹீட் சப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த பாட்டமில் வந்து ஹாட் ஏர் இருக்கும், மேலே வந்து டாப்பில் வந்து கோல்டு ஏர் இருக்கும். ஸோ கோல்டு ஏர் என்ன ஆகும், உள்ளே ட்ரை பண்ணோம். இப்போ ஹாட் ஏர் வந்து மேலே மூவ்மெண்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பலூன் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீட்டு சப்ளை பண்ணுறப்ப இது மேலே போகும். இது வந்து ஏர் பலூன்ஸ் யூஸ் பண்ணுறது. இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ப்ரீஸ். இது வந்து நம்ம பார்ப்போங்க, சி ப்ரீஸ் அண்ட் லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு 2 டைப் ஆஃப் ப்ரீஸஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ரீஸ் அப்படின்னா ஏருங்கிறது எங்கேருந்து எங்கே போகும், சீலேருந்து லேண்டுக்கு வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது டே டைம். சி ப்ரீஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் டே டைமில் மட்டும்தான் இருக்கும். அப்போ டே டைமில் சி ப்ரீஸில் என்ன ஆகும், ஏர் இப்போ சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ஃபேஸில் வந்து எங்கே டே டைமில் நீங்களே பார்க்குறப்ப காற்று எங்கேருந்து வரும், நமக்கு கடல்லேருந்து நமக்கு வரும். கடல் காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடல்லேருந்து நம்மளை நோக்கி வரும். எப்போ டே டைமில். அப்போ என்ன அர்த்தம், லேண்டில் வந்து ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும், சீயில் வந்து அதனுடைய சீலோட சர்ஃபேஸில் வந்து ஏர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். அப்போ கோல்டு ஏர் அதான் என்ன ஆகுதுங்க, ஹாட் அப்படிங்கிறது ஏன்னா டெம்பரேச்சர் எங்கேருந்து ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து தான் லோயர் டெம்பரேச்சருக்கு போகும். அப்போ சீயில் இருக்கிற ஹையர் டெம்பரேச்சர் எல்லாம் லோயர் டெம்பரேச்சருக்கு மூவ் ஆகிறப்ப என்ன ஆகும், லோயர் டெம்பரேச்சர் எல்லாமே சீக்கு லேண்டுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ கோல்டு ஏர் எங்கே வரும், லேண்டுக்கு வரும், உள்ள என்ட்ராகும். அதனால தான் நமக்கு என்ன வருது, காற்று வந்து நமக்கு கோல்டு ஏராக வருது. இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சி ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஒன்லி ஃபார் டே டைம். அதே வந்து லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கிறது நைட் டைமில் நடக்கும். நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எர்த்தோட அதாவது சர்ஃபேஸில் இருக்கிற டெம்பரேச்சரை விட சி வாட்டர் இருக்கு இல்லையா, சி வாட்டருக்கு எபோவில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ என்னாகும், அது வந்து வெளியே வரும். அப்போ ஏரில் இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிற ஏர் வந்து என்னாகும், சீயை நோக்கி உள்ளே போகும். அதனால தான் சொல்லுவாங்க, இப்போ கடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் யாருமே போகக்கூடாதும்பாங்க, பகல் டைமில் போகலாம். ஏன் நைட் டைமில் போனால் என்னாகும், பகல் டைமில் கடல் காற்று நம்ம லேண்டை நோக்கி வரும். ஆனால் நைட் டைமில் லேண்டில் இருக்கிற காற்று எங்கே ஏர் வந்து சீ நோக்கி உள்ளே போகும். அப்போ ஈஸியாக என்னாகும், உள்ளே வந்து கடல் உள்ளே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். அதனால் உள்ளே இழுத்துருச்சு அப்படிம்பாங்க நைட் டைமில். அதுதான் காரணமே. கடல் காற்று அப்படிங்கிறது டே டைமில் கடல்லேருந்து சர்ஃபேஸுக்கு வரும், நைட் டைமில் சர்ஃபேஸ்லேருந்து எங்கே சீக்கு போகும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், சி ப்ரீஸ் அண்ட் லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது விண்டு. ஏன்னா அது லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஹீட் என்ன எர்த்து ஹீட்டாக என்னாகும், அதோட டென்சிட்டி வந்து குறையும். அப்போ டென்சிட்டி குறைஞ்சதுன்னா என்னாகும், ஹையர் டென்சிட்டிலேருந்து லோயர் டென்சிட்டிக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அப்வேர்டில் போகும். அப்போ இந்த இடம் என்னாகும், வேக்கண்ட் ஆகிடும். அப்போ வேக்கண்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து என்னாகும், ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது, விண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா விண்ட். இது எல்லாமே பை த கன்வெக்ஷன் மெத்தட். இது அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் மெத்தட். இங்கே வந்து த ஹீட் டிரான்ஸ்ஃபர் வித்தவுட் எனி மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹீட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகுது அப்படின்னா வித்தவுட் எனி ஆக்சுவல் மூமெண்ட். இப்போ நம்ம ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சன்லைட் வந்து நம்ம மேலே படுது அப்படின்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே கிடையாது, வித்தவுட் மூமெண்ட். ஸோ வித்தவுட் எனி மூமெண்ட் என்னது ஹீட் வந்து நமக்குள்ள ரேடியேஷன் வந்து படும்.
ஸோ அப்போ சன்லேருந்து நமக்கு இங்கே வருது அப்படின்னா அது எல்லாமே வித்தவுட் ஆக்சுவல் மூமெண்ட். இது வந்து ரேடியேஷன். நம்ம இப்போ நல்லா ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம், ஒரு பாத்திரத்தில் நம்ம ஹாட் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ, சைடில் போய் நம்ம டச்சே பண்ணாமல் சைடில் போய் நீங்கள் கை வச்சு பாருங்கள். இப்படி கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும், சூடாக இருக்கும். அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரேடியேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அனல் மாதிரி மேலே வருது, ஹீட்டு ஃப்ளேம் எரியிறப்ப மேலே நமக்கு தெரியும், அந்த வைப்ரேஷன் தெரியும், மாலிகூல்ஸோட வைப்ரேஷன், அதான் நம்ம என்ன சொல்லுவாங்க, அனல் காற்று தெரியுது அப்படிங்குவாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா த கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர். சரி, நம்ம ஹீட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஜென்ரலாக டெம்பரேச்சர்னா என்ன ஒரு கான்செப்ட், நம்ம ஹீட்டு டெம்பரேச்சர். ஸோ ஹீட்டுங்கிறது a ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அந்த ஹீட்டோட டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் அதை மென்ஷன் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். ஸோ த டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் as the degree of hotness or coldness of the body. ஒரு ஆப்ஜெக்டோட ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது கெல்வின். நம்ம வந்து வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரன்ஹீட்டில் சொல்லுவோம், செல்சியஸில் சொல்லுவோம், தென் கெல்வின். இருந்தாலும் எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது கெல்வின் ஸ்கேலில் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கெல்வின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஸ்கேல் இருக்குது. தட் இஸ் அ டெம்பரேச்சர் ஸ்கேல், இது நம்ம ஆல்ரெடி தெரியும். ஒன்று வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல், செகண்ட் ஒன் செல்சியஸ் ஸ்கேல், தேர்ட் ஒன் கெல்வின் ஸ்கேல். 3 டைப் ஆஃப் ஸ்கேல் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஃபாரன்ஹீட் ஸ்கேல். இந்த ஃபாரன்ஹீட் தெர்மாமீட்டரில் நமக்கு மினிமம் வேல்யூ 32 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து மேக்ஸிமம் ரேஞ்சு 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரலும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 180 பார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க கெல்வின் ஃபாரன்ஹீட் தெர்மாமீட்டர். ஏன்னா தெர்மாமீட்டர்லேயே நமக்கு 3 டைப் ஆஃப் தெர்மாமீட்டர் இருக்குது. கெல்வின் ஸ்கேல் தெர்மாமீட்டர், ஃபாரன்ஹீட் ஸ்கேல் தெர்மாமீட்டர் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் தெர்மாமீட்டர். ஸோ ஃபாரன்ஹீட் ஸ்கேல் தெர்மாமீட்டரில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மினிமம் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையில் நமக்கு பார்ட்ஸை வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 180 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது இஸ் எ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். தென் 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டுங்கிறது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இதான் வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். செல்சியஸ் ஸ்கேல் இது நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். ஸோ மினிமம் 0 டிகிரியிலிருந்து மேக்ஸிமம் 100 டிகிரி செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வரையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஈக்குவல் பார்ட்ஸ் நம்ம போட்டிருப்போம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா செல்சியஸ் ஸ்கேல்லேருந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேலுக்கு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு இருக்கு. இதை வந்து செல்சியஸ் ஸ்கேலில் நம்ம கொண்டு வரணும், டிகிரி செல்சியஸ் ஸ்கேலில் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும், ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் வந்துடும். இல்லை செல்சியஸில் இருக்கிற ஃபாரன்ஹீட்டுக்கோ இல்லை ஃபாரன்ஹீட்டுக்கு இருக்கிற செல்சியஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ செல்சியஸில் கொடுக்குற வேல்யூவை ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றணும்னா 9/5C + 32. ஸோ செல்சியஸ் ஸ்கேலில் நமக்கு கொடுத்த சி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபாரன்ஹீட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வேல்யூ கொடுத்துட்டு செல்சியஸ் டிகிரி கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அந்த ஃபாரன்ஹீட் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா செல்சியஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதோட ஃபார்முலா 5/9 F - 32. ஸோ இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செல்சியஸுங்கிற ஃபாரன்ஹீட்டும் ஃபாரன்ஹீட்டுங்கிற செல்சியஸ் அபவ் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். இது another one scale is a Kelvin scale. இந்த Kelvin scale அப்படிங்கிறது மினிமம் பார்த்து அப்படின்னா 0 கெல்வின், மினிமம் வேல்யூ 0 கெல்வின் மார்க் பண்ணிட்டு அதிலிருந்து 373.15 கெல்வின் வரல மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ 0 கெல்வின் to 373.15 கெல்வின், தட் இஸ் a பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இது வந்து நம்ம 0 கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து கெல்வின் ஸ்கேலில் நம்ம ரேஞ்ச் ஆஃப் தெர்மாமீட்டரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. இதில் 0 கெல்வின் அப்படிங்கிறத நம்ம அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்கிறோம். அப்சல்யூட் 0, தட் மீன்ஸ் theoretically the temperature at which temperature the pressure and the volume of gas reaches to 0. அதாவது ஒரு தியரிட்டிக்கலாக அப்படின்னா நம்ம ஆஸ் அ டெரிவேஷன் பார்ட் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக இல்லாமல் நம்ம தியரிட்டிக்கலாக ஒரு டெரிவேட் பண்ணுறோம் இல்லையா, ஃபார்முலா பேஸ் பண்ணி டெரைவ் பண்ணுறப்ப எந்த ஒரு டெம்பரேச்சரில் ஒரு கேஸோட ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ரெண்டு வந்து 0 ரீச் ஆகுதோ
அந்த டெம்பரேச்சர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம், ஆர் 0 கெல்வின், தட் இஸ் ஏ அப்சல்யூட் ஜீரோ. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுவரையிலும் என்ன பார்த்துருக்கோம், ஹீட் அப்படிங்கிறது என்ன, த எஃபெக்ட் ஆஃப் ஹீட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அண்ட் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர், அதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் என்ன, டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ், தென் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் 3 டைப் ஆஃப் ஸ்கேல் இருக்குது, தென் அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் இதை பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு டெம்பரேச்சரை ஹீட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும், அதை ஸ்பெசிஃபிக் ஹீட். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகிறப்ப அந்த சப்ஸ்டன்ஸோட ஸ்டேட் எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட், லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், எஃபெக்ட் ஆஃப் ஹீட் இதில் நம்ம பார்த்தோம். எஃபெக்ட் ஆஃப் ஹீட், அப்புறம் டெம்பரேச்சர் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல், செல்சியஸ் ஸ்கேல், இது எல்லாமே பார்த்தோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு ஹீட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ ஹீட் அதை வாங்கி வச்சுக்கோம் அப்படிங்கிறது தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி அப்படின்னாவே நம்ம என்னென்னு சொல்லுவோம், எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு அயன் இருக்குது, ஒரு வாட்டர் இருக்குது, எவ்வளவு ஹீட்டை வந்து ஒரு மாலிகூல்ஸ் இருக்குது, எவ்வளவு ஹீட்டை வந்து அது ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சார்ப்டு ஆர் லாஸ்ட் பை த பாடி, ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஹீட் எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணோம், எவ்வளோ ஹீட் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டியை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்க ஒரு சப்ஸ்டன்ஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்னென்ன ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் ஆஃப் த பாடி, நெக்ஸ்ட் ஒன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், தென் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி டிபெண்ட்ஸ் 3 factors. One is the mass of the body, change in temperature of the body, the nature of the material. The Q is a quantity of heat is directly proportional to mass and temperature. கொடுக்கிற ஹீட்டுங்கிறது எதை பொறுத்து இருக்கும், quantity of temperature heat energy absorbed or lost is directly proportional to mass of the body and change in temperature. Here del T represent the change in temperature, that means T2 minus T1, final temperature minus initial temperature. So இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு, அது ஈக்குவேட் பண்ணுறப்போ ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ Q is equal to Cm into del T ன்னு எழுதலாம். இங்கே C அப்படிங்கிற நம்ம என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ சப்போஸ் நமக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா C is equal to Q இங்கே வச்சுட்டு இந்த M into del Tங்கிறது இங்கே போனால் டிவிஷனாக மாறும். அப்போ C is equal to Q by M into del T. இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இப்போ ஹவு டு மெஷர் த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பை த யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூல், கிலோகிராம் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ். பாருங்க, ஹீட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டோட யூனிட் வந்து ஜூல், மாஸ் கிலோகிராம், டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின். ஸோ ஜூல், கிலோகிராம் இன்வர்ஸ் அண்ட் கெல்வின் இன்வர்ஸ். இதே நம்ம இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ்லேயே ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பக்கெட்டில் ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம வாட்டரை எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி நம்ம ஊற்றுறப்ப என்னது, அந்த வாளி ஃபுல்லாகவே ஹீட் நமக்கு கிடைக்கும். நம்ம பாத்திங்க்கு நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு சின்ன பாத்திரத்தில் ஹீட்டை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வாட்டரை ஹீட் பண்ணிவிட்டு அதை கொண்டு ஒரு பக்கெட்டில் ஊற்றுறப்ப எவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றினாலும் நமக்கு அதே ஓரளவுக்கு ஹீட்டில் கிடைக்கும். ஏன்னா அந்த ஹீட்டுங்கிறது ஒரு டம்ளரில் இருந்தால் கூட அதனுடைய கெப்பாசிட்டி அதிகம். ஏன்னா ஹீட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற ஆல் த லிக்விடில் கம்பேர் பண்ணுறப்ப வாட்டருக்கு தான் அதிகம். அதனால தான் நம்ம பாயில் பண்ணுறதுக்கு வாட்டர் எடுத்துக்கிறோம். எவ்வளோ இருக்குது வாட்டரோட
ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4200 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். இவ்வளோ நமக்கு வந்து ஜூல் ஹீட் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர். தென் ஹீட் கெப்பாசிட்டி ஆர் தெர்மல் கெப்பாசிட்டி, ஒரு ஹீட்டை வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கும், எவ்வளோ கொடுக்குறோம். இங்கே பாருங்க, the quantity of heat required to rise in temperature. 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து அது ஸ்டோர் பண்ணுது, இல்லை அதை வந்து என்ன பண்ணுது, குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரைஸ் ஆகும். 1 ஜூல் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரைஸ் ஆகணும்னா எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறோன்னா ஹீட் கெப்பாசிட்டி ஆர் தெர்மல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபார்முலா வந்து ஹீட் கெப்பாசிட்டியை C டேஷ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது Q அப்படின்னு சொல்கிறோம், ரைஸ் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது T. ஸோ அப்போ C டேஷ் இஸ் ஈக்குவல் டு Q/T. இப்போ இதுக்கு வந்து யூனிட் எழுதலாம், ஹீட் கெப்பாசிட்டி யூனிட் எழுதலாம் அப்படின்னா ஜூல் பர் கெல்வின் ஆர் ஜூல் கெல்வின் -1 இப்படி எழுதலாம் நாம. இதுக்கு அடுத்தது இதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் ஹீட் கெப்பாசிட்டி ஆர் தெர்மல் கெப்பாசிட்டி. ஸோ we move on next topic, change of state. ஸோ இது வந்து வெரி ஃபெமிலியர் டு ஆல், எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ஃபெமிலியராக லோயர் கிளாஸ் வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருப்போம். ஸோ ஒன் ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் டு அனதர் ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மாறுறப்ப டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், மாறக்கூடாது. இப்போ 0 டிகிரி செல்சியஸில் தான் ஐஸ் கியூபுங்கிறது வாட்டராக மாறுது. அந்த 0 டிகிரிங்கிறது இல்லை, அந்த 0 டிகிரிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அதான். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு தெரியும் சாலிட் லிக்விட் கேஸ் 3 ஸ்டேட், யூ நோ தட். தென் ஒரு சாலிட் இருக்கு, அதை என்ன பண்ணுறோம், அதை ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட்டை கொடுத்தோம் அப்படின்னா அதை வாங்கிட்டு என்ன பண்ணோம், தட் இஸ் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிட்டு லிக்விட் ஸ்டேட்டாக மாறும். அப்போ த ப்ராசஸ் ஆஃப் melting at constant temperature change to solid state to liquid state, that is melting point. இப்போ என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் ஹீட்டை கொடுக்குறோம். ஸோ அந்த ஹீட்டை வாங்கிட்டு லிக்விட் என்னவா மாறுது, கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எவாப்ரேஷன். த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் லிக்விட் ஸ்டேட் டு கேசியஸ் ஸ்டேட். இப்போ எவாப்ரேஷன் பாருங்கள், வாட்டரை நம்ம பாயில் பண்ணுறோம், எவ்வளோ வரலும் பாயில் ஆகும், 100 டிகிரி செல்சியஸ் வரலும் பாயில் ஆகும். அதுக்கு மேலே பாயில் ஆகுமா, ஆகாது. ஏன்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், எவாபரேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், எவாபரேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் டெம்பரேச்சருங்கிறது மாறாது. 100 டிகிரி செல்சியஸ்னா அது கான்ஸ்டன்ட். தட் இஸ் லிக்விட் ஸ்டேட் டு கேசியஸ் ஸ்டேட்டுங்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறோம், எவாபரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் கேசியஸாக மாறிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, என்னது டிபோசிஷன். இப்போ கேசியஸ் ஸ்டேட்லேருந்து என்ன ஆகணும், மறுபடியும் என்ன வரும், சாலிட் ஸ்டேட்டுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. எப்படி சாலிட் ஸ்டேட்டுக்கு வரும், இப்போ நம்ம மழை பெய்யறப்பெல்லாம் அத்திக்கட்டு மழை பெய்யுது, ஆலங்கட்டி மழை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் எ டிபோசிஷன். அப்போ கேசியஸ் ஸ்டேட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுங்க, சாலிட் ஸ்டேட். ஸோ கட்டி கட்டியாக மழை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டிங்கிறது என்னது, சாலிட் ஸ்டேட். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டிபோசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சாலிட்லேருந்து கேசியஸ் டைரெக்டாக போகிறதுக்கு என்ன பேர், சப்ளிமேஷன். நமக்கு தெரியும் கேம்பர், நம்ம இது கற்பூரம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா, பற்ற வச்சோன்னா என்ன ஆகும், சாலிட் ஸ்டேட்லேருந்து டைரெக்டாக எங்கே போகுது, கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோம், சப்ளிமேஷன். தென் கேசியஸ்லேருந்து ரிவர்ஸ் லிக்விட் கண்டென்சேஷன், மழை பெய்யுது இல்லையா, கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி அதை கண்டென்ஸ் ஆகிறப்ப நமக்கு என்னவா மாறுது, ரெயினாக கிடைக்கும், லிக்விட் ஸ்டேட். தென் லிக்விட் ஸ்டேட்டை நம்ம ஃப்ரீசரில் வச்சு கொண்டு போகிறப்ப நமக்கு என்னவா கிடைக்கும், ஐஸ் கியூப் கிடைக்கும், தட் இஸ் ஏ சாலிட் ஸ்டேட். அப்போ சாலிட் டு லிக்விட் மெல்டிங், லிக்விட் டு கேஸ் எவாப்ரேஷன், கேஸ்லேருந்து டைரக்ட்லி சாலிட் அப்படின்னா டிபோசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் சாலிட்லேருந்து கேஸுக்கு சப்ளிமேஷன், கேஸ்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டு வந்து எவாப்ரேட் கண்டென்சேஷன், தென் லிக்விட் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு ஃப்ரீசிங், தட் இஸ் ஏ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஆல்ரெடி நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். ஓகே, தென் லேட்டன்ட் ஹீட், இது என்ன ஒரு நியூ டாபிக், ஒரு நியூ கான்செப்ட். The heat energy is absorbed or released during the physical change without constant temperature. என்னது, ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணோம் ரிலீஸ் பண்ணோம் எப்போ, நம்ம ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறப்ப. ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்னது, இங்கே சாலிட் டு
லிக்விட் டு சாலிட் அந்த மாதிரி. அப்போ எப்படி இருக்கும்? the change without change in temperature சேஞ்சஸே இல்லாமல் இப்போ லிக்விட்லேருந்து கேஸஸ் போகுதுன்னா அப்போ எவ்வளோ ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது, இல்லை எவ்வளோ ஹீட் எனர்ஜி அது ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா லேண்டன்ட் ஹீட். இந்த ப்ராசஸ் அப்போ டெம்பரேச்சரை மாறாமல் எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணுது, எவ்வளோ ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லேண்டன்ட் ஹீட். அதே ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக் லேண்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே எல் அப்படிங்கிறது நம்ம லேண்டன்ட் ஹீட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கியூங்கிறது ஹீட் எனர்ஜி, எம்ங்கிறது மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ த ஒன் latent heat is equal to 1 joule of heat energy given to the substance from the 1 kilogram of mass. So L is equal to Q by M. ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் பர் கிலோகிராம். ஸ்பெசிஃபிக் latent heat. ஒரு கரெக்ஷன் நம்ம முன்னாடி கிளாஸில் பார்க்குறப்ப நம்ம வந்து கண்டக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த கண்டக்ஷன் மெத்தடில் வித்தவுட் எனி கான்டாக்ட், நம்ம வித் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ஒன் ஸ்டேட்லேருந்து ஒரு இடத்துலேருந்து ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வித்தவுட் எனி மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹீட் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறப்ப டைரக்ட்லி அது வந்து போகுது, மாலிகூல்ஸ் வந்து அங்கே மூவ் ஆகிறது இல்லை, ஒன்லி த்ரூ த சப்ஸ்டன்ஸ். ஸோ வித்தவுட் மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு ஒரு கரெக்ஷன். ஸோ நமக்கு என்னாச்சு அப்படின்னா இந்த பார்ட்டோட யூனிட் 7 ஹீட் லெசன் நமக்கு முடிஞ்சது. ஸோ இதை வந்து ரீட் பண்ணுங்க, படிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் அப்படிங்கிறது ஸோ அடுத்த லெவல், அடுத்த ஹையர் கிளாஸ் போகிறப்ப இந்த கான்செப்ட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா படிங்க. ஓகே, ரீட் வெல். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.